நம்ம உடம்புக்குள்ள ஞானக்கூடம் அப்படின்னு ஒரு கூடம் இருக்கு. அது அந்த ஞானக்கூடத்தை நீங்களா மனதுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. வாசிப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம மணிவாசக பெருந்தகை சொல்றாரு, உய்யும் நெறியின் உயிர்ப்பு அறியேன். வாசிப்பயிற்சியை பற்றி அவரை நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்கும் போது உய்யும் நெறியின் உயிர்ப்பு தான் வாசிப்பயிற்சி அப்படின்னு அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்போ அந்த உயிர்ப்பை நம்ம எப்படி நம்ம அது எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படின்னு நெறிப்படுத்துறதுக்கு பேர் தான் வாயுதாரணை அப்படின்னு அதுக்கு பேரு, பிராணாயாமம் அப்படின்னு பேரு. இதனுடைய மேல்நிலை பயிற்சிகளாக ஒவ்வொரு பயிற்சிகளாக நம்மளை கூட்டிட்டு அழைச்சிட்டு போறாங்க. அப்படியே சின்ன குழந்தைய, தவழ்ற குழந்தைய நிற்க வச்சு நடக்க வச்சு அப்படியே படி இறக்கி ஏற்றி அப்படி கூட்டிட்டு போற மாதிரி அருளாளர்கள் இந்த பயிற்சியை நமக்கு பயிற்றுவிக்கும் போது எப்படி எப்படி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இதுல இவர் திருமந்திரத்துல சொல்றாரு, கண், நாக்கு, மூக்கு, செவி, கண், நல்ல கணம் வச்சுக்கோங்க, கண், நாக்கு, மூக்கு, செவி ஞானக்கூடத்துள் பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, உன்னாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி பின்னாக்கி நம்மை பிழைப்பறித்தவார். இதுல நமக்கு அகண்ட ஒளி உள்நாக்குக்கு உள்ள நமக்கு அகண்ட ஒளி காட்டும் இது அப்படின்னு சொல்றாரு. அது காட்டுவதற்கு ஒரு 4 நிலைகள் சொல்றாரு. கண், நாக்கு, மூக்கு, செவி, இந்த 4ஐயும் அப்படி காமிக்கிறாரு. அப்ப இதன் உள்ள ஒரு வேதித்தல் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது கேசரி யோகத்தினுடைய ஒரு நிலையாக இந்த நுனி நாக்க மேலெண்ணத்துல ஒட்டிக்க வச்சுக்கக்கூடியது கண், நாக்கு, மூக்குங்கிறது. இது கேசரி யோகம். நம்ம ஏற்கனவே கேசரி யோகம்ங்கக்கூடிய தலைப்புல ஒரு பதிவு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன்னா திருமந்திரத்தினுடைய தொடர்ச்சியாக அது உள்ள இருக்கு. அப்படினாலும் அன்பர்கள் கேட்டா நான் சலிக்காம நான் சொல்றதுக்கு இருக்கேன். நீங்க கேட்கறது அப்படிங்கிறது ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்து கேட்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இறைவன் எனக்கு இன்னும் இதுல தோய்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இந்த அருட்கருணையை செய்கின்றான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதனால நீங்க என்கிட்ட சந்தேகம் கேட்டதுனால ஐயோ நம்மகிட்ட பெரிய அளவுக்கு சந்தேகம் கேட்டாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம்லாம் என்கிட்ட இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் இதில் நம்ம பதியுமாறு அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. பதியுமாறு, பதித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பதியம் போடுறதுக்கு என்ன செய்யணும், தோண்டி செடியவோ விதையவோ போட்டு மூடி வச்சு தண்ணி ஊற்றி பயிர் பாதுகாப்பு பண்ணி அதை முளைவிட பண்ணி அதை வளரும் முறைக்கு அதுக்கு பாதுகாப்பு பண்ணி இவ்வளவு செய்யறதுக்கு தான் பதியும். எதை பதிய வைக்கணும்னா உன்னுடைய வாசியை நம்ம இப்ப என்ன பண்றோம், அப்படி உள் இழுக்கிறோம் வெளியே விடுறோம், உள் இழுக்கிறோம் வெளியே விடுறோம். இதுல ஒரு பெரிய சின்ன சுழற்சியா உள்ள கும்பித்தல் ஒண்ணு நடக்காது, நமக்கு தெரியாது. ஆனா பிராணாயாம பயிற்சி நடக்கிறவங்களுக்கு உள் இழுப்பாங்க, கும்பிக்க வைப்பாங்க, அப்புறம் வெளியே விடுவாங்க. இது பிராணாயாம பயிற்சி நடக்கிறவங்களுக்கு. வாசியோக பயிற்சியாளர் இந்த தொண்டைக்கு மேலேயே அந்த மூச்சை இதுல நம்ம 16 அங்குலம் உள்ளிழுத்து 12 அங்குலம் அந்த வாசி நம்ம உடம்பு முழுதும் பரவி 4 அங்குலம் திரும்பது மாய்ந்து போற காற்றாக வெளியேறுகின்றது. அந்த மாய்ந்து போற காற்றை வெளியேற்றாமல் அதை உள்நாக்கு பகுதி வழியாக மேலேற்றக்கூடிய பயிற்சி தான் அந்த வாசி பயிற்சி அப்படிங்கிறத முதல்ல நீங்க வாசினா என்னன்னு தெரியாதவங்க பதிச்சுக்கோங்க. இப்ப நம்ம யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது கூகுள் ஆண்டவர்னே சொல்லாங்க. உண்மையில அது கூகுள் ஆண்டவர் தான் போல இருக்கு தேடுறவங்களுக்கு எல்லாம். அவங்க என்னென்ன பொருளை தேடினாலும் அத்தனை பொருளுக்கும் அங்க இடம் இருக்கு. அதுல பல்பொருள் அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பல்பொருள் அங்காடி. இவைகள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அறிவை விருத்தி பண்ணும். உணர்வையோ அனுபவத்தையோ தருவது நமது உடலும் நமது உணர்வும் தான் தரணும். அதுல போய் பார்த்தா அறிவு தெரிஞ்சுக்கலாம், குழப்ப அறிவும் கூட தெரிஞ்சுக்கலாம், தெளிவான அறிவையும் கூட தெரிஞ்சுக்கலாம். அது நம்மளுடைய யோகத்தை பொறுத்து, நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுத்து நல்வழியை காட்டுறவங்க வகையிலும் நம்ம போய் சிக்கலாம், இல்லை நம்மளை குழப்பத்துக்கு ஆளாக்குறவங்க வகையிலும் போய் சிக்கலாம். அது நம்ம ஊழ பொறுத்து. அப்ப இந்த கூகுள் ஆண்டவர்கிட்ட போய் நீங்க சரணாகதி பண்ணனா அறிவை பெறலாம். தெளிவையும் ஞானத்தையும் குருவருளும் திருவருளும் மட்டுமே கூட்டி கொடுக்க முடியும். வேற யாராலும் அதற்கு தெளிவு காண முடியாது. உங்களுடைய பயிற்சி முயற்சி சரணாகதி மூலமாக குருவருளும் திருவருளும் கிடைக்கணும். அதை மட்டும் நீங்க மனதுல வச்சுக்கிட்டு கூகுள்ல போய் தேடுங்க, எவ்வளவு தேடினாலும் தேடுங்க. ஆனா அனுபவம் வாய்க்காத கல்வி ஏட்டு சுரக்காது, அது யாருக்கும் பயன் கிடையாது. நீங்க அனுபவப்படணும்னா உங்களுக்குள்ள பயிற்சியை செய்யுங்க, உங்களுக்குள்ள முயற்சியை செய்யுங்க. அது எதுல போய் நிலை பெறுது அப்படின்னு பாருங்க. இடையீடு இல்லாமல் உங்களுடைய பயிற்சி முயற்சி இருக்கணும். அந்த பயிற்சி முயற்சியும் சரணாகதியும்
உங்களுக்கு குருநாதரை உங்களுடைய இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடும். நான் வாசி யோகம் பற்றி தெரியணும், எல்லாரும் வாசி யோகம் பற்றி பேசுறாங்க, அப்ப எனக்கு மட்டும் வாசி யோகம் தெரியலன்னா உலகத்துல என்ன சொல்லுவாங்க, என்னைய என்னவோ பெரிய ஞானம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசிக்குது இந்த குழந்தை, ஒண்ணுமே தெரியலையே, இதுக்கு வாசி யோகம் பற்றி கூட சொல்ல தெரியலையேன்னு கேட்டா நான் அங்க முன்னால போய் எப்படி போய் நிற்பேன்? எண்ணின் மிக்கார் என்னை ஆரடியான் என்றேன், மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசின் சீரடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பேன். என்னவிடம் இருந்தவர்கள் நீ யாருடைய பிள்ளை அப்படின்னு கேட்டா, உத்தரகோச மங்கை, என்னுடைய வாசி இடகலை பெண்களை வழியாக பயணித்து உத்தரகோச மங்கை வரை பயணப்பட்டுருச்சு. முதுகுத்தண்டில் அது பயணப்பாடாகி முகுளத்துல போய் அது தேங்கிருச்சு. முகுளத்துக்கு அந்த பக்கம் அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, இவ்வளவு முயற்சி பண்ண குழந்தைக்கு இன்னும் ஒன்னும் புரியலையா? எண்ணின் மிக்கார், அப்ப உனக்கு ஒன்னும் தெரியலையாம்மா அப்படின்னு கேட்டா, எண்ணின் மிக்கார் நீ யார்கிட்ட படிச்ச, உன்னுடைய கல்வி எங்க நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்டதான் படிச்சேன் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு இருக்கு? நின்னை சிரிப்பிப்பேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமான சரணாகதி இருந்ததுன்னா கட்டாயம் இந்த அருள் அனுபவத்தை இறைவன் அவனாகவும் தரலாம், அவனுடைய அருளடியவர்களை அனுப்பியும் கூட தரலாம். ஈவன் அதர்வைஸ் நீங்க படிக்கிற புஸ்தகத்தின் மூலமாக, நீங்க தேடுற அந்த கூகுள் ஆண்டவர் மூலமாக கூட தந்துடலாம். ஏன்னா ஒரு நொடியில எந்த வேதனையும் வேதகத்தையும் வித்தகத்தையும் செய்து வைக்கக்கூடியவன் அவன் அப்படிங்கிறதுனால எதைனாலும் அவன் ஒரு நொடியில செஞ்சிடக்கூடிய ஆற்றல் உடையவன். அதனால உங்களுக்கு இது நடக்குமா நடக்காதாங்கக்கூடிய ஐயப்பாடு இல்லை. உங்களுக்கு தேவை உங்களுடைய சரணாகதி, உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய முயற்சி, இவ்வளவுதான் உங்களுக்கு தேவை. இறைவன் நீங்க இருக்கிற இடம் தேடி உங்களுக்கு உருக்கமுடன் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படிங்கிறதுல நீங்க முதல்ல நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த அண்ணாக்குக்கு மேல போகக்கூடிய அந்த மூச்சை பத்தி, மோளை அடைந்து முளை திறந்து உள்புக்கு கோளை அடைக்கின்ற தன்னல் குறிப்பினில் ஆழ அடைத்து அங்கு அனலில் புறம் செய்து தாள அடைப்பது தன் வலியாமே. நீ உன்னுடைய வலிமையை எதுல காட்டணும் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய மூளை அடைத்து, மூளைனா கபம், சளிக்கட்டு, ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினில் ஐயமும் நீக்கி அற்புரிஞ்சொழிங்கன்னு இதைதான் சொல்றாரு. இந்த பக்கம் தான் கபக்கட்டு அடைச்சுக்கிட்டு, அப்ப எல்லாரும் சிலைத்துமா அடைச்சிருச்சு, இனிமே தாங்காதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சாவை நமக்கு இழுத்துட்டு வரக்கூடியது அந்த மூளைங்கக்கூடியது. அது அடைத்திருக்கும் போது உன்னுடைய யோக கனலை, உன்னுடைய குண்டலினி ஆற்றலை, இடகலை விண்கலை வழியாக ஓடக்கூடிய மூச்சுக்காற்றை சுழிமுனை வழியாக குண்டலினி ஆற்றலாக நீ மேலே செலுத்தி உள்நாக்கு பிரதேசத்திற்குள் செலுத்தும் முகமாக உன்னுடைய நுனி நாக்கை மேலெண்ணத்தில் வைத்துக்கொண்டு கவனம் முழுவதும் உள்நாக்கு பகுதியிலே நீ செலுத்தினா அங்க செலுத்தக்கூடியது. இப்ப நீங்க இது சாதாரணமா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இதே உதாரணத்தை அடிக்கடி சொல்வேன். நீங்க அடுப்பு வச்சு ஊதி பழக்கம் இல்லாதவங்க, சின்ன வயசுல நாங்கெல்லாம் அடுப்புல பழங்கின ஆட்கள், அடுப்புல தீ நல்லா எரியல அப்படின்னு சொன்னா ஒரு ஊதுகுழல் கொண்டு பூணு ஊதுவோம். அந்த ஊதுகுழல் எதுக்குன்னா நம்ம காற்று செதறி போகாமல் ஒருமுகப்பட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தணன்று கொண்டு இருக்கக்கூடிய கனலை எரிய பண்ணுவதற்கு. நம்ம உடலுக்குள்ள அப்படி தணன்று கொண்டு இருக்கக்கூடிய கனலை போக்கஸ் பண்ணி, அதாவது ஒரு குறிப்பிட்ட அது செதறுண்டு போகாமல், அந்த வாயு பிரிந்து போகாமல் ஒருமுகப்படுத்தி மேலேற்றக்கூடிய ஒரு அருட்கருணையை இந்த நாக்கு நுனிய மேலெண்ணத்துல ஒட்டிட்டு நாம் அந்த பயிற்சியை செய்யும் போது அது இந்திரயோனி என்று சொல்லக்கூடிய அந்த உள்நாக்கு பிரதேசத்தில் உண்டான அந்த பகுதியை நமக்கு திறந்து காட்டும். இந்த பகுதியை திறந்து காட்டக்கூடிய வலிமை நம்மளுடைய பயிற்சி முயற்சி சரணாகதி கொண்டு அதை எப்படி செய்வது என்பதை குருமுகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுவே நீங்க சரணாகதி பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய வாசியே குருநாதராக அருளை செய்யும். வேற நீங்க வெளியே போய் எங்கேயுமே போய் தேடன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கலிகாலத்துல யாரு சத்குரு யாரு பொய்க்குரு நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க சரண் புகுங்க. எப்படியாவது இந்த அனுபவத்தை நாங்கள் பெற வேண்டும்னு. இந்த அனுபவம் இவ்வளவுதான். கோடை அடைக்கின்ற தன்னல் குறிப்பினில் ஆள அடைத்து அங்கு அனலில் புறம் செய்து தாள அடைப்பது தன் வெளியாமை. அது எங்க இருக்கு அப்படின்னா, நிச்சலும் என்னை நினைவென்ற அப்பொருள் உச்சிக்கு கீழது உள்நாக்கு மேலது வைத்த பதம் இது வாய் தரவாது. நீ இந்த பயிற்சியை செய்ய தொடங்கும் போது நீ உன்னுடைய வாசியை மட்டும் கவனி. நீ வாய் திறந்து நீ எந்த உச்சாடனம் மந்திர உச்சாடனம் அது நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ உச்சிக்கு கீழது உள்நாக்கு மேலது வைத்த பதம் இது வாய் தரவாது. உனக்கு ரகசியமா சொல்றேன், இவ்வளவுதான் அதனுடைய சூட்சுமம் அப்படின்னு சொல்ற. அப்ப நமக்கு பின்னாக்கி நின்று அந்த
பண்ணாக்கி நின்ற பதத்தை பின்னாக்கி நின்று பிறப்பு அறுக்கலாம். இதனுடைய பலன் என்னன்னா நமக்கு பிறப்பு அறுக்க செய்யும் அப்படின்னு. அப்ப இந்த வாசியினுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, மயிர்கால் எல்லாம் வாய்கின்ற ஆயு உயிர்ப்பின்றி உள்ளே பதி. இந்த வாசியினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, மயிர்கால் தோறும் இந்த உள்ளங்கையில மட்டும்தான் மயிர் இல்லை, உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும், மீதி எல்லா பகுதியிலும் ரோமம் இருக்கு. சின்ன நகத்துல இல்லை, மீதி எல்லா இடத்துலயும் ரோமம் இருக்கு. அத்தனை இடத்து வழியாகவும் வாசி நாம உள்ள இழுக்கிற வாசி வெளியே நோக்கி அது அத்தனை வழியாகவும் செதறி போகுது. அப்ப மயிர்கால் தோறும் மாய்கின்ற வாயு அது செத்து போகுது. வாயு உனக்கு உள்ள பதிக்கிறதுக்கு பதிலாக வெளியே போய் செத்து போகுது. இது சின்ன துவாரத்து வழியே சின்னதா விடும்போதே இது செத்து போத, வாயை திறந்து ஊக்கி 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 எவ்வளவு பேசுறோம் நம்ம. அப்ப எவ்வளவு சாமம் அந்த வாசி நினைச்சு பாருங்க. அத நீ உள்ளே பதி அப்படிங்கிறார். மயிர்கால் எல்லாம் மாய்கின்ற வாயு உயிர்ப்பின்றி உள்ளே பதி. எல்லா துவாரத்தின் வழியாகவும் உனக்கு இந்த வாயு செத்து போய்கிட்டே இருக்கு தங்கம். நீ நீ உயிரோடு இருக்கணும்னா, நீ மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னா, இந்த வாசியை நீ உனக்கு உள்ளேயே நீ பதிக்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு வழிகாட்டுதார். அந்த வாயு எப்படி பதிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மீண்டும் கேட்போம்னா, இது அவ்வை குரல்ல இனிமேதான் அவ்வை குரல் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு குறிப்பை கொடுக்கணும்னு இறைவன் நினைச்சிட்டவங்களுக்கு ஞானத்தாலிசை இடையில புகுந்துருச்சு. அதுல சொல்றாரு, வாசல் ஈரைந்தில் மயங்கிய வாயுவை ஈசன் இருக்கும் இடம் வாசலில் ஏற்று. உனக்கு இறைவன் இருக்கும் இடத்தை நான் ஒரு நுட்பமா சொல்றேன் ஐயா, நீ கேட்டுக்கோ. நம்மளை கூட்டு சொல்ற அவை நீ 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டின்னு இன்னொரு பகுதியில சொல்லியிருக்கிறான். அது எதுன்னா விநாயகர் அகவல்ல. இதுல சொல்றா, வாசல் ஈரைந்தில் மயங்கிய வாயுவை ஈசன் இருக்கும் இடம் வா. நீ நீ உனக்கு இறைவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியாம நீ திகைக்கப்பா. ஈசன் இருக்கும் இடம் வாசல் எதுன்னு நீ ஏற்ற தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த 10வது வாசல் உனக்கு தன்னால திறக்கும். 9 வாசல் தானே நமக்கு தெரியும். மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்கள் புலனைந்தும் பஞ்சனை செய்ய, இப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே அவ்வையார் சொல்றாங்க, 10வது வாசலை திறந்துக்கோ. அந்த 10வது வாசல் தான் ஈசன் இருக்கும் இடம். அங்க நீ ஏற்றினேன்னா உனக்கு ஒளி வந்துடும் அப்படின்னு சொல்றார். அந்த ஒளி எப்படி வரும் அப்படின்னா, ஒளிகின்ற வாயுவும் உள்ளே அமரும், கழிகின்ற வாயுவும் காக்கலுமாகும், வழிகின்ற காலத்து வட்டக்கடலை பழிகின்ற காலத்து பையகற்றீரே. நீங்க மெதுவா நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன். உங்களுடைய வட்டக்கடலை, வட்டமாமலர் சேவடிக்கணும் நம் சென்னி மன்னி மலருமே சென்னி மன்னி திகழுமே அப்படி சொல்ல. வட்டக்கடல்னு உன்னுடைய கண்ணுல 2 வட்டங்கள் இருக்கு. அந்த 2 வட்டங்கள் தான் ஒத்தது அறியும் வட்டம். அவங்க அதனுடைய நுட்பத்தை தெரிஞ்சவங்க உயிர் வாழ்றவங்க, மீதி எல்லாம் செத்தாருள் வைக்கப்படக்கூடியவங்க. அப்ப ஒத்தது அறிந்தான் அந்த வட்டக்கடலுக்குள்ள நம்ம எப்படி போய் பார்க்குது. நான் இந்த அனுபவத்தை இந்த ஞானத்தாலிசைய கொஞ்சம் அன்பர்கள் ஏற்கனவே கடந்த குரு பௌர்ணமில இருந்து அன்பர்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. எனக்கு நேரம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரம் கூட பணாக்கள சிந்தனை விடுறதுக்கு எனக்கு அவகாசமே இல்லை. நான் அவங்க கிட்ட நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்க சொல்றேன், இங்க சொல்றேன், ஏமா இது 12 பாடலாமா, ஏமா இது 12 பாடலாமா, எப்படி அது நீங்க வாசு கூட விட்டுருங்க, நாங்க விளக்கம் கூட சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. ஒருவேளை நான் இதை சொல்ல தவறி அதுக்குன்னே இறைவன் நான் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஆசையை நிறைவேற்றாம போயிட்டோமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு 4ஆம் வட்டத்துல ரொம்ப அதிகமாயிட்டு. இப்போ ஞானத்தாலிசை ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு அப்படின்னாலும் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு நான் வந்துதான் இப்போ ஞானத்தாலிசையை நான் எடுத்திருக்கிறேன். அப்படி எடுக்கும்போது இந்த ஞானத்தாலிசையினுடைய முதல் பாடல்ல ஒரு மலர் பத்தி சொல்றார். எல்லாருமே இந்த மலர் பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. திருவேலிமலையில சக்கரம் வாங்குவதற்காக வேண்டி கண்ணபிரான் ஒரு பூஜை நடத்துறாரு. 1008 மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணினதாகவும், அந்த சக்கரம் திரும்ப பெறுவதற்கு அதுல ஒரு மலர் குறைய தன்னுடைய கண்ணிடந்து அத்தியதாகவும் வரலாறு திருவேலிமலையில அந்த ஸ்தல புராணம் அதை சொல்லுது. கண்ணை இடந்து அப்பி ஒரு சக்கரத்தை வாங்கி அந்த கண்ணை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்ப கண்ணை இடந்து அப்புறது அப்படின்னா உன்னுடைய கண் இப்ப எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு? நாயப்பாக்கு, பேயப்பாக்கு, என்னென்னத்தையே பார்க்குது.
அது உருப்படியான பார்வை பார்க்குதான்னா இல்லை, தேவையில்லாத நம்மளுடைய மனதை ஈர்த்து பிடித்து நம்மளை வசப்படுத்தக்கூடிய பார்வைகளை அதை பார்த்துக்கிட்டு. அப்ப அப்படி பார்க்க விடாம, அந்த பார்வையை அப்படி பார்க்க விடாம, அப்படி பார்த்த கண்ணை நாம தூய்மைப்படுத்தணும். எப்பவுமே நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை வீடை கூட்டுறோம், துடைக்கிறோம். இது எதுக்காக அது சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம புழங்கின பாத்திரத்துல 10 எச்சில் இருக்குன்னு சுத்தப்படுத்துறோம். இந்த கண் குளிக்கிறதுக்கு என்ன பண்றோம், தண்ணி கொதி விட்டு குளிச்சுக்கிறோம். இந்த கண்ணை சுத்திகரம் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒன்றும் செய்யலை. பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 துவாரங்களை சுத்திகரம் பண்றதுன்னு. இதை எப்படி சுத்திகரம் பண்ணா, நான் திருவருள இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணுக்குள்ள பெறக்கூடிய இந்த மலர், கண் மலர் பற்றி நான் குழந்தைங்களுக்கு எவ்வாறு சொல்வது அப்படின்னு கொஞ்ச காலமாவே. ஏன்னா ஞானத்தாலிசை யார் கேட்டாங்கன்னா உடனே நான் கொஞ்சம் நேரம் கண்ண முடியுது, இது எனக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கா, நான் சொல்ல முடியுமா, அதுக்கு நீ என்ன கருணை பண்ணுது, அப்படி அடிக்கடி கேட்டுக்கேன். அது மாதிரி நான் ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கண்ணில் ஒளிரக்கூடிய பயிற்சியை குழந்தைங்களுக்கு நான் என்னுடைய வாய் மூலமாக நான் எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது நான் எவ்வாறு சொல்வது அப்படின்னு நான் கேட்கும்போது, அந்த கண்ணில் பெறக்கூடிய அழுத்தத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அனுபவப்பட்டு ஒரு பூ, மல்லிப்பூ, நல்ல பெரிய மல்லிப்பூ, மதுரை மல்லி, அந்த குண்டு மல்லி எடுத்து ஒரு அருவமான ஒரு உருவம், அருவமானது, ஆனால் மல்லிப்பூ மட்டும் தெரியுது. அது எல்லாரும் மூக்கு நுனிங்கவும், மூக்கு நுனி எது, 2 கண்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியை மூக்கு நுனின்னு சொல்றாங்க. அது மூக்கு நுனி இல்லை, இதுதான் மூக்கு நுனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மூக்கு நுனியை தொட்டு காட்டவும் இந்த கண்ணில் மலர்வதான அந்த ஞான ஒளி எனக்கு பரிபூர்ணமாக அனுபவப்பட்டது. இப்போ நான் உங்களுக்கு எதை எப்படி எடுத்து சொல்வது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு நிலை கிடைச்சது. அதே மாதிரி இந்த மயிர்கால் எல்லாம் மாய்கின்ற வாயு உயிர்ப்பின்றி உள்ளே பதி அப்படிங்கக்கூடிய இந்த அவைக்குறளுக்கு விளக்கம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ மயிர்கால் தோறும் அதுல போட்டிருந்தது, மயிர்கால் தோறும் ஆய்கின்ற வாயு அப்படின்னு போட்டிருந்துச்சு. சித்தர் பாடல்கள்ல எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, தூய தமிழ்ல அதை நம்ம பார்க்க முடியாது. நான் சில இடங்கள்ல புஸ்தகத்துல பிழை ஏற்படலாம், சில இதுல பாடபேதம்னே போட்டுப்பாங்க, இது பாடபேதம், இது இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து. பாடபேதம்னா வேற, அந்த முதல்ல போட்டுட்டு அதுல ஒரு எதையும் ஒரு குறிப்பு வச்சு கீழே புஸ்தகத்துக்கு கீழே போட்டிருப்பாங்க பாடபேதம், இது இப்படின்னு சொல்லலாம்னா அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க. சித்தர் பாடல்கள்ல நமக்கு அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அதுல கூட ஏதேனும் ஒரு குறிப்பு வச்சிருப்பாங்க. அவங்க பரிபாஷையில சொல்லும் போது இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை போட்டிருக்காங்களேன்னு நம்மளா பார்த்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அவங்க அதுல என்ன பரிபாஷை வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அது ஆய்கின்ற வாயு இல்ல, மாய்கின்ற வாயு அப்படின்னு சொல்லும்போது அந்த வாயு எப்படி மாய்கின்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் கண்மூடி உட்கார்ந்துருக்கும் போது அந்த வாயு எப்படி மாய்கின்றது, எப்படி மாயாமல் நாம் அதை மடைமாற்றம் செய்வது அப்படிங்கக்கூடிய அனுபவம், அந்த அனுபவம் நடந்தது ஒரு நொடி அல்லது 2 நொடியில் நடந்திருக்கும். ஆனா உலகியல் சிந்தனை போனது ஒரு 5-6 மணி நேரம் உலகியல் சிந்தனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மீண்டும் வரும்போது அந்த வாட்சியினுடைய நிலைகள், அதனுடைய அனுபவங்கள், அதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் இந்த ஞானத்தாலிசையை இவ்வாறு தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக வேண்டி நான் சரி இப்போ நாம் சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய தைரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் அனுபவப்படாமல் ஒரு பொருளை சாதாரணமாக கர்மா தேதி நமக்கு கூடும். ஒரு பொருள் நமக்கு ஞான அனுபவம் வராம நான் தவறுதலான வழிக்கு உங்களை வழிகாட்டினேன்னு சொன்னா அதனுடைய கர்மாவும் என்னை சாரும். அப்படி மாதிரி நான் வழிகாட்டக்கூடாது. அப்ப இந்த அருள் அனுபவம் எவ்வாறு பிறந்தது அப்படிங்கக்கூடியதை நான் சிந்தையில் வைத்துக்கொண்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். நாசி நுனி, மூக்கு நுனி அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா இதுதான் நாசி நுனி அப்படிங்கிறத நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நாசி நுனி. ஏன் அனுபவத்துல வேற யாரேனும் யார்கிட்டேன்னு நீங்க போய் கேட்டா அவங்க அனுபவப்படி நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. என்னுடைய அனுபவம் எனக்கு தந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் நாசி நுனி. இந்த நாசி நுனியில நாட்டம் 2 வைத்தால் உங்க கண் பார்வையை இந்த இடத்துல வச்சீங்கன்னா கண்ணில், 2 கண்ணில் போகக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் அழுத்தம் அவ்வளவு சுலபமாக அதுல பதியுது. அப்ப அந்த நரம்பு மண்டலத்தின் வழியாக ஓடுனா இந்த நரம்பு மண்டலம் தான் நம்மளுக்கு நெத்தி மையத்துக்கு போய் அதுக்கப்புறம் அதுக்கு நேர பிடரி கண்ணுக்கு போய் அது உச்சந்தலைக்கு வருது. அது நீங்க உள்ள போக போக பார்த்துக்கலாம். இப்படியா இருக்குமோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்யாதீங்க. சரணாகதி பண்ணி குருவாக வரமாக அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க.
அந்த வாசியே உங்களுக்கு குருவாக வரும். அதுல மாறுதலே இல்லை. ஏன்னா எனக்கு வந்த குருநாதர், எனக்கு நான் குருநாதர் வந்து அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து இதை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு, அதனால உங்களுக்கும் அவர் தருவார். அதனால நீங்க இந்த மனநிலையை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ மூக்குல வந்து அந்த நான் இதை வச்சுட்டு கண்ணை மூடி இருந்து நீங்க பயிற்சி பண்ண உங்க இரு கண்ணில் ஒளிர்வதான ஞான ஒளி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஞான ஒளியை அனுபவிச்ச பிறகு உங்களுக்கு என்ன கிடைச்சானாலும் அது திருவருள் திட்டமா தான் இருக்கும். உங்களை திட்டினாலும் அது வந்து திருவருள் திட்டமா தான் இருக்கும். யாரோ ஒருத்தங்க திட்டுறாங்க, யாரோ ஒருத்தங்க விமர்சனம் பண்றாங்க, சரி போட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மனநிலை இருக்குமே தவிர, இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இவங்களுக்கு யாருக்குமே வந்து என்னை எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராது. இந்த அருள் அனுபவம் ஒரு ஞான ஊற்றானது. இந்த கண்ணில் மிளிர்வதான ஞானத்தை தான் கண்ணார் அமுத கடல் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் அமிர்தம் வந்து கடல் மாதிரி இங்க அமுதம் இருக்கு. இந்த அமிர்த கடல் வந்து நமக்கு பரவழி அனுபவத்தை இழுத்து வருவதற்கான மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கு. இது வாசி யோகத்தின் மூலமாக நீங்கள் கிடைக்கக்கூடிய மிக பெரும் இது. இந்த பெரும் பரிசு வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்வு வரை நம்மளை அழைத்து செல்லும். அதுக்கு நமக்கு ஊழ் இல்லை அப்படின்னா இந்த விட்ட பகுதி பெட்ட பகுதியிலிருந்து உங்களுடைய பிறப்பு வந்து மீண்டும் தொடரும். ஆனா நம்ம எதுக்கு அது வரைக்கும் போவானே? இறைவன் வந்து பரிசு தரக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. உழைப்புக்கு கூலி தரக்கூடியவன் இல்லை, பரிசு தரக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பரிசை பெறணும்னா நமக்கு வந்து ஈஸியா பரிசு. இறைவன் வந்து ஜனாதிபதிட்ட கொலை குற்றம் செஞ்சவங்க எல்லாம் ஒரு மனு நீட்டுனா அவங்க எவ்வளவோ அவங்களே ஒரு கருணை மனுக்கு நமக்கு செய்யும் போது பேரண்ட நாயகன் நமக்கு செய்யாமலா போயிடுவான். அந்த ஆழமான நம்பிக்கையில எங்களுக்கு பிறவியற்ற ஒரு நிலை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த அருள் அனுபவம் கிடைச்ச போது அந்த அடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார் அப்படின்னு ஒரு நூல் சொல்லுது. ஞானமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை. அவங்களுக்கு வரவில்லை, செலவில்லை, நன்மை இல்லை, தீமை இல்லை, எதுவுமே இல்லை. ஈகுவது ஒன்றில்லை, சீலம் இல்லை, தவம் இல்லை, கொடுப்பது எடுப்பது எதுவும் இல்லை. சீலம், நான் காலையில் எழுதிச்சு 4 மணிக்கு குளிப்பேன், 3 மணிக்கு குளிப்பேன், 2 மணிக்கு. சீலம் இல்லை, நோன்பில்லை, தவம் இல்லை, விரதமுடைய ஆசிரமம் செயலில்லை. நான் இந்த விரதம் இருப்பேன், அந்த விரதம் இருப்பேன், அந்த விரதம் இருப்பேன், நான் பட்டினியா இருப்பேன், நான் பழச்சாறு மட்டும் தான் கொடுப்பேன், எதுவும் இல்லை. சீலமோடு ஆசிரமம் விரதமோடு எதுவுமே இல்லை. தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். சித்த மலம் இருந்துகிட்டு நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா அது நடிப்பு. சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை. நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்குவேன், நான் இந்த அக்கமணி மாலை தான் போட்டுக்குவேன், நான் வந்து காதுல வந்து இது போட்டுக்குவேன், அது போட்டுக்குவேன், இதெல்லாம் போட்டுக்குவேன். கோலம் இல்லை. ஒரு கோலமும் நீ தரிக்க வேண்டாம். இருந்ததனை இருந்தபடி இருந்து பார், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கோலம் இல்லை, புலன் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் அறிவி. பாடலினுடைய ஆடல் இல்லை. அவங்களுக்கு ஆடல் இல்லை, பாடல் இல்லை. அவங்க பார்த்தா உண்மத்தம் பிடிச்சவங்களா, சின்ன குழந்தையா, பாலரோடு பைத்தியம் அவங்க மாதிரி இருக்காங்களா, எது இருக்கிறாங்க? உண்மத்தம் பிசாசர் குணமறிவு. பிசாச பிடிச்சவங்களா, இவங்க என்ன பித்து பிடிச்சு போயிருக்கிறாங்க, எதுவுமே இல்லை. அவங்களுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலை அனுபவத்தை பெற்ற பிறகு இறைவன் வந்து கண்கால் காண்மீன்களோ கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்கால் காண்மீன்களோ. கரை நஞ்சுண்ட கண்டன், விஷத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் உங்கள் கண்களில் இருக்கின்றான். கண்களே நீ அவனை பாரு. அப்படி பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டுகொண்டேன். நாங்க இதுவரைக்கும் நான் அங்க கன்னியாகுமரியிலிருந்து நான் வந்து இமயமலை சாரல் வரைக்கும் போனேன். ஆனால் நான் இந்த அருள் அனுபவம் பெற்ற பிறகு, இந்த ஞான அனுபவம் பெற்ற பிறகு திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டுகொண்டேன். எனக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார்ப்பா, வேற எங்கேயும் போய் தேடல. எப்ப கிடைச்சது? கரை நஞ்சுண்ட கண்டந்தன், நஞ்ச கூட அமுதாக்கக்கூடிய வித்தை செய்யக்கூடியது இந்த வாசியோக பயிற்சி. அத கண்களில் பயிரும் ஞானமாக நான் பயின்ற போது 5 அருள் அனுபவம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. இது மணிவாசக பெருந்தகை அப்படிங்க நம்ம மாணிக்க வாசகர் இந்த நிலையை சொல்றாரு. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே, யார்களிடம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரியா மலர் பாலம் இரண்டும் வணங்குதுமாகாதே, கண்களில் ஊர்தொரு பாடலோடு ஆடல் வயந்திடுமாகாதே, பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் வாழதுமாகாதே, விண்களில் ஊர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே,
மீன்விலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடுது. இந்த பேரண்ட நாயகன் எனக்குள்ள வந்து வெளிப்படும் ஒரு அருட்கருணையை செய்தால் நான் கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பனாகாது. ஏன்னா எனக்குள்ளேயே இறைவன் எனக்கு காட்சி தருகின்றான். அப்ப கண்கள் அவனைத்தான் கண்டு கழிக்க வேண்டும், வேற எதையும் கண்டு கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அருள் அனுபவம் பெறுவதற்கு நாம் வந்து கொஞ்சம் கண்ணை மூடி காலை இந்த வாசிப்பயிற்சி செய்யறதுக்கான நேரம் எல்லாம் முற்றுப்பெற்ற நிலையில விரதம் இல்லை, நோன்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லலாம். முற்று பெறுவதற்கு முன்னால எனக்கு விரதம் இல்லை, நோன்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது முற்று பெறும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இந்த வாசிப்பயிற்சி அந்த ஏனைய பயிற்சி செய்பவர்களுக்கு சில சுரப்பிகள் நம்ம உடம்புல சுரக்கும். அந்த சுரப்பிகள் சுரப்பதற்கான நேரம் வந்து ஒரு 11 மணில இருந்து 3-3:30 மணி வரைக்கும் அந்த சுரப்பிகள் நாம் வந்து படுக்கை நிலையில் இருந்தால்தான் நமக்கு அமர்வு நிலையில் இருந்தால் நமக்கு அது சுரக்கிறது இல்லை. படுக்கை நிலையில் தூக்கத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அவை நம்ம உடலுக்கும் உயிருக்கும் உத்தரவாதமான ஆரோக்கியத்தை செய்யக்கூடியது. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கான சுரப்பிகள் 12லிருந்து 3 மணி வரைக்கும் அந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய சுரப்புகள் அவை நம்ம உடம்புல முதுகுத்தண்டுல முழுவதும் பரவி, முகுளத்திலிருந்து முதுகுத்தண்டு முழுவதும் பரவி இருக்கக்கூடியது. அதுல முழிச்சுக்கிட்டு இருந்து அந்த பயிற்சியை அந்த ஆடைகள் கூட இப்போ டைட்டான ஆடைகள் போட்டுக்க கூடாது. அது ரொம்ப லகுவான ஆடை போட்டுட்டு, இன்னும் சொல்ல போனா சிலர் வந்து ஆடையே இல்லாமல் கூட பயிற்சி பண்ணுவாங்க. நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை சரிதம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பஞ்சவடியில போய் தியானம் பண்ண போகும்போது அறையில போட்டுக்க அருணா கொடி, கழுத்துல போட்டுக்கக்கூடிய பூநூல் எல்லாத்தையும் கலத்தி தூர போட்டுட்டு அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணி அப்புறம் அதை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி அவருடைய இதுல பார்ப்பீங்க. வாசியோக சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரி வேஷபூஷணங்கள் எதுவும் தேவையில்லை. அந்த 12 to 3 மணியில் அவங்களுடைய பயிற்சி மிக அற்புதமான ஒரு பயிற்சியா இருக்கும். அதனால அந்த பயிற்சியாளர்களுக்கு அது உகந்த நேரம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஞானத்தாளிசை அப்படிங்கக்கூடியது வாசியோக சாதனையாளர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமான நூல். இது வந்து மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இவர் மாணிக்க வாசக சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய பெயரில் இந்த 12 பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர் ஒரு வாசியோக சாதனையாளர். அந்த சாதனையாளர் தன்னுடைய தவம் முற்று பெற்ற நிலையில் இந்த அருள் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அந்த அடையாளப்படுத்தி காமிக்கக்கூடிய அந்த பாடல்ல முதல் பாடல் சொல்றாரு, சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவற்றார். நீ சுழியாகிய முனை கண்டபின், இந்த சுழிமுனை அப்படிங்கக்கூடியது ஒரு பயிற்சிக்கு ஒரு மிகப்பெரிது. இந்த சுழிமுனை பற்றிய விளக்கம் சொல்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க. ஆனா நீங்க பயிற்சி பண்ணும்போது உங்க உடல் வந்து அந்த அசையாம ஆடாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இடகலை பிங்கலை அப்படிங்கக்கூடிய 2 கலைகளிலும் ஓடக்கூடிய அந்த மூச்சு காற்று, அந்த காற்றை நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச காலமாகவே நீங்க வந்து வாசிய உங்களுடைய ஏற்றதாழ்வு இல்லாமல் அதுல ஒரு தொய்வில்லாமல் பழக்கத்துல பிராணாயாமத்துல நீங்க கொண்டுகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு கும்பகத்தின் மூலமாக உடம்பு முழுதும் ஒரு 4 மூச்சு கூட நீங்க கும்பிக்கலாம். 4:16:8 அப்படிங்கிற 4 உள்வாங்கி 16 நீங்க கும்பித்து 8 வெளிவிடலாம். நீங்க அந்த மாதிரி கும்பித்தல் மூலமா வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அந்த காற்று போறது. 5 வச்சிங்கன்னா 20:10 அப்படி 5:20:10 அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த பிராணாயாமத்தை வச்சுட்டு அதை பயிற்சி பண்ணிட்டு வரும்போது இந்த சுழிமுனை அப்படிங்கக்கூடியது இடகலை நம்ம நேராக தொப்புளுக்கு நேர பின்பகுதியில முதுகுத்தண்டு ஒரு பள்ளமா இருக்கும். அதுக்கு கீழே நமக்கு தொடைப்பகுதிக்கான கால்கள் பிரிவடைஞ்சு இப்படி வரும் அந்த உடலமைப்பு. அந்த பகுதியில நீங்க இந்த காற்று ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது முதுகுத்தண்டு வழியே மேலே அது ஒரு அதி அற்புதமான ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு உச்சகட்டம். இதுக்கு பிறகு இருக்குன்னு நிலை. ஆனா இந்த சுழிமுனை குண்டலினி சக்தி இதை கையில பிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஊறுதல் ஒரு டச் பண்ணி விட்டு ஒரு ஊறுதல் நடக்கும்போது, ஊறுதல்னா ஸ்பரிசம், அதை குண்டலினி சக்தி எங்களுக்கு கிளம்பிடுச்சு அப்படி இல்லை. இது வீணாதண்டில் பயணிக்கணும், உள்ள இருக்கக்கூடிய சித்திரனின் நாடி வழியாக பயணிக்கணும். இந்த தண்டு
அது தாமரை தண்டை ஒடிச்சா அதுல இருந்து வரக்கூடிய நூல் இலை போல அது ஒளிமயமானது, ஆற்றல் மிக்கது. அதைதான் வெந்நீர் சன்னித்த திருமேனி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த வெந்நீர் சன்னித்த திருமேனியாக இந்த பகுதியில், அதாவது தொப்புளுக்கு நேர பின்பகுதியில இந்த முதுகுத்தண்டுக்கு அந்த எண்டாகக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஒரு வேதித்தல் நடக்கும். அதன் மூலமாக சித்திர நாடி வழியாக முதுகுத்தண்டில் அது பாயும். அதனுடைய எல்லை எதுல போய் நிற்கும்னா முகுளத்துல போய் நிற்கும். அதுதான் உத்தரகோச மங்கைன்னு மணிவாசக பெருந்தகை இந்த உத்தரகோச மங்கை அனுபவம்னு அதை பதிவு பண்ணார். நம்ம இது ஏற்கனவே இது எல்லாமே எது உத்தரகோச மங்கை, எது பெருந்துறை, எது தென்னாடு அப்படிங்கிறத தனித்தனி பிரிவுகளாகவே நம்ம திருவாசக சிந்தனை வரும்போது இதெல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக வேண்டி இப்ப நான் சொல்றேன். ஏன்னா சுழிமுனை கண்டபின் அந்த தொடக்கமே அவர் சொல்றாரு, சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவற்றாயர் அப்படிங்கிறாரு. அந்த சுழிமுனைக்குள்ள இந்த காற்று போய் சித்திர நாடி வழியாக பயணிச்சதுன்னா அது அதனுடைய எல்லை நம்மளுடைய முகுளப்பகுதி தான். அடி பகுதியில நிற்கும் அந்த முதுகுத்தண்டு. அதற்கு மேல ஒரு வேதித்தல் நடக்கணும். அந்த வேதித்தல் இப்ப நீங்க தொண்டைக்குழிக்கு மேல உங்களுடைய வாசிப்பயிற்சியை நீங்க செய்யும்போது அந்த வாசிப்பயிற்சி உங்களுடைய இந்திரயோனி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்பகுதி, உள்நாக்கு பகுதியில ஒரு 2 கோல் இருக்கு. அதை நீங்க சாதாரண அப்படி செஞ்சீங்கன்னா கூட சளி பிடிச்சிருக்கும் போது அது வழியா சளி இறங்குறது தெரியும். ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாது, உணர்வுக்கு புலப்படலாம். இந்த பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு உள் மண்டையில இப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். உள் மண்டையில முழுவதும் பித்தம், கபம் என்னென்னவோ அது எல்லாம் உள் மண்டையை போய் அடைச்சுக்கிட்டு இருக்கும். முகம், கண்ணு, காது எல்லாமே அதை போய் அடைச்சுக்கிட்டு இருக்கும். அந்த அடைப்புகள் எல்லாத்தையும் நீங்க பயிற்சி பண்ண இந்த சூடு ஏற 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 அந்த சூடு மூலமாக அங்க உறைஞ்சு கிடக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் நமக்கு வெளியேறும். அந்த வெளியேற கழிவுகளை நம்ம அப்படியே வெளியே துப்பிடணும். அந்த கழிவுகளை எல்லாம் இப்படி துப்பலை நான் உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்தா திரும்ப இந்த அனுபவம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைச்சேன்னா முழுங்கிக்கிட்டீங்கன்னா கூட அது வெளியே எக்ஸிட்ல வெளியே வந்துடும் உங்களுக்கு. அதுல ஒன்றும் இது பண்ண வேண்டாம். துப்ப சந்தர்ப்பம் கிடைச்சவங்க துப்பிக்கலாம். இது தொண்டைக்கு மேல் பெறக்கூடிய ஒரு நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு ஸ்டேஜ் சொல்லியாச்சு. இது 2வது ஸ்டேஜ் இங்க தொண்டைக்கு. இது கேசரி யோகத்தின் மூலமாக பெறக்கூடியது. அண்ணாக்கு பிரதேசத்துல நீங்க இந்த மூச்சை இதுக்கு மேல போனீங்கன்னா இந்த 12 அங்குல மூச்சுல உங்களுக்கு உள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மூச்சை ஒரு 4 அங்குல நமக்கு மாய்ந்து தான் போகுது. அதுதான் நம்மளுடைய ஆயுளை குறைக்குது. நம்ம திருவாசக சிந்தனையிலே நம்ம சொல்லி நிறைய பார்த்துட்டோம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆயுள் வயசு இல்லை, அவன் விடக்கூடிய மூச்சு தான் அவனுக்கு வயசு. அப்ப அவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற மாதிரி கத்தி கத்தி பேசி ஒருத்தட்ட தேவையில்லாம சத்தம் போட்டு, தேவையில்லாம கோபப்பட்டு, தேவையில்லாம குரோதப்பட்டு, தேவையில்லாம தன்னுடைய ஆற்றலை ஆண் பெண் வழி சேர்ந்து அது மாதிரி தேவையில்லாம விரயம் பண்ண அவனுக்கு ஆயுள் குறைந்து கொண்டே வருகின்றது. நீடி ஆயுள் இல்லை, அதுக்கு பதிலாக நோய் கூடிக்கிட்டே போகுது. இது நம்மளுடைய உடல் கூறினுடைய தத்துவம். இது அப்ப இந்த பாய்கின்ற வாயுவை பதிக்க வேகமா 4 அங்குலம் அது வெளியே போய் நம்மளுடைய ஆயுளை குட்டி பண்ணிக்கிட்டே வருது. அந்த ஆயுளை அது ஆயுளை குறைச்சிக்கிட்டே வரக்கூடியது. நம்ம ஆயுள் நீட்டிப்புக்கான ஒரு பயிற்சியாக நம்ம பண்ணணும். அந்த ஆயுள் நீட்டிப்புக்கான பயிற்சி இந்த சுழிமுனை கண்டவன். அந்த சுழியாகிய முனையை கண்டவன் இப்ப இந்த மூச்சு பயிற்சியை நம்ம அப்படியே செஞ்சுட்டு வரும்போது இந்த மேலெண்ணம் திறக்கப்படும். இந்த மேலெண்ணம் திறக்கப்படும் போது அந்த மேலெண்ணத்திலிருந்து உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் அது வெளியேற்றப்படும். அது வச்சுட்டீங்களா? இப்ப அந்த உள்வாசல் திறந்த போது காற்று நமக்கு 4 அங்குலம் வெளியே வராம வெளிக்காற்று நமக்கு உள்ளுக்குள்ள போனோம்னே அவசியம் இல்லை. உள்ள இருக்கக்கூடிய காற்றுக்களே நமக்கு சுவாச பிரசுவாசமாக அது தன்னாலே அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கும். அந்த மாதிரி செய்யும் போது நீங்க இந்த உங்களுடைய பயிற்சியை நாட்டம் 2ம் நடுமூக்கில் வைத்து உங்களுடைய கண்ணை அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாட்டமும் இல்லை, மனைக்கும் வலிவில்லை. அப்போ உங்களுடைய மனைங்கிறது இந்த உடம்பு, இதுக்கு அழிவில்லாம இருக்கலாம். அப்போ நாட்டம் 2ம் நடுமூக்கில் வைக்க தெரியணும். அப்படி வைக்க தெரியும் போது கண்ணில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த கண் நரம்புகள்
அந்த கண்ணரம்பு இந்த இந்த நெத்தினுடைய மையப்பகுதிக்கு போய் இப்ப ஏற்கனவே நமக்கு சுழிமுனை நாடி வழியாக பயணித்து வந்த இது வந்து முகுளத்து பகுதியில் நிற்குது. இப்ப இந்த பயிற்சியை நம்ம வாசி பயிற்சியை மூக்கு நுனியை பார்த்து மூச்சை வந்து வெளியே நமக்கு வீணாக போகாமல் மேலெண்ணத்துல நுனி நாக்க வச்சுட்டு இப்ப நீங்க பயிற்சி பண்ண இப்ப இந்த சூட்டுனால இந்த பெடரில் இருக்கக்கூடிய அந்த காற்று, அதாவது முகுளத்துல பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று பெடரி பகுதிக்கு வந்து இந்த 2 கண்ணிலையும் இருக்கக்கூடிய 2 நரம்புகளும் இந்த நெற்றி பொட்டுக்கு வந்து இப்ப இதுக்கும் அந்த பெடரி கண்ணுக்குமான ஒரு இணைப்பை அதை ஏற்படுத்தி தந்து இவைகள் உச்சந்தலையோடு அந்த இணைப்பை ஏற்படுத்தி தருது. இதைத்தான் கண், நாக்கு, மூக்கு, செவி இந்த 4னுடைய இதுல பன்னாக்கி நின்ற பழம்பொருள் உண்டு. அது உள்நாக்கு வழியாக நீ ஓடி பார்த்தேன்னா அது ஒளிவிடுமாக இருக்கும். அப்ப இந்த ஒளியை நீ கண்டு கொண்டேனா நீ உனக்கு எல்லா விதமான ஆற்றலும் கைகூடும் சொல்றாரு. இதுல வந்து எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கு அப்படின்னு நீங்க உள் வாங்கிக்கோங்க. இவ்வளவு தொழில்நுட்பத்தையும் நீங்க உங்க உடலை கொண்டு, உங்க வாசியை கொண்டு, உங்களுடைய சரணாகதியை கொண்டு, உங்களுடைய பயிற்சி முயற்சியை கொண்டு நீங்க பிடிக்க வேண்டிய ஒரு பகுதி இது. இதை வந்து நான் கூகுள்ல போய் தேடினேன், அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல யோகம் இருந்ததுன்னா நல்ல கைடன்ஸ் கிடைக்கலாம். ஒருவேளை நான் நல்லா பண்றேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருவருள் வந்து யாருக்கு யார் மூலமா எதை உணர்த்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கோம். அதனால இதுல இவ்வளவு நுட்பம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய பயிற்சி முயற்சிகளை அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்ப இதுல வந்து அவர் சொல்றாரு, சுழியாகிய முனை கண்டபின் நீ இந்த முனை, இந்த சுழிமுனைங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய நுனி எங்க போய் நிற்கும்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த சுழிமுனை வந்து இங்கே தொடர்பு கொண்டு இதுல இருந்து கண்ணை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நடுநெற்றியை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் பிடரிக்கண்ணை புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உச்சந்தலையை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இவ்வளவும் புரிஞ்சு கண், நாக்கு, மூக்கு, செவி ஞான கூட்டத்தில் பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு உன்னாக்கின் உள்ளே அகண்ட ஒளிகாட்டி பின்னாக்கி நம்மை பிறப்பறுக்கும். இது வந்து நம்மளுடைய பிறப்பு, பின்னாக்கி நம்மை பிறப்பு அறுக்கும். உள்நாக்கு உள்ளே ஒளிகாட்டு. இப்ப இந்த உள்நாக்குக்குள்ள ஒளிகாட்ட வல்லதான ஒரு பயிற்சியை தான் இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. இந்த பயிற்சியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவு அற்றார் சொந்த பந்த இதுல வந்து நம்ம நினைச்சிட்டோம், இதுல மூழ்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காய் என்று சே என்று நீ என்று என்னையா இது எவ்வளவு பெரிய இந்த உடலுக்குள்ள இவ்வளவு சுக்குமங்கள் இருக்கா, இவ்வளவு வச்சுக்கிட்டு நமக்கு எத்தனை மாயை வயப்பட்டு சும்மா தேவையில்லாம ஒருத்தரை திட்டி தேவையில்லாம ஒருத்தரை பழிச்சு பேசி ஒவ்வொரு தேவையில்லாத பேச்சுக்கும் நமக்கு ஒரு பிறகு உண்டு, ஒவ்வொரு தேவையில்லாத சிந்தனைக்கும் நமக்கு ஒரு பிறகு உண்டு. எவ்வளவு காலத்தை வீணாக்கிட்டோம் ஐயா, நமக்கு தெரியாம போச்சே. அப்போ சுழியாகிய முனை கண்டவன் உற்றார் உறவற்றாய் சூதும் பல பொய் பேசிய தொழிலும் பிறர்கிட்டார். எந்த தொழிலை செய்தானாலும் 4 நாளுக்கு ஒரு கடையில ஒரு பொருள் விற்பதாக இருந்தானாலும் நம்ம 20 பைசாக்கு வாங்கி 4 நாளுக்கு 20 பைசாக்கு அந்த பொருளை வாங்கினா 4 நாளுக்கு விற்க முடியும். அப்ப நம்ம வயிற்றுப்பாட்டை பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் நம்மளால ரொம்ப வேகமா சம்பாதிக்கணும், நமக்கு நிறைய சாப்பிடணும்னு இருக்கு. ஒருத்தருக்கு 1 இட்லி 2 இட்லி போதும், ஒருத்தருக்கு 5 இட்லி தேவைப்படும். அப்ப அதுக்கு தகுந்த உழைக்கணும்ல. அப்ப 20 பைசா பொருளை நம்ம 30 பைசாக்கு விற்கணும்னா மூச்சு பேசி அவங்ககிட்ட எனக்கு இவ்வளவுதான் லாபம், இதுதான் நீங்க வாங்கிக்கணும், இதுல அது இருக்கு இது இருக்கு என்னென்னமோ போய் சொல்லணும். அது சொல்றாரு, சூது பல பொய் பேசிய தொழிலும் பிறருக்கிட்டா. எவ்வளவு மூச்சை தொலைச்சு இந்த பொய்யை பேசி இந்த இதை சம்பாதிச்சிட்டோம் பத்தியா. இதை சம்பாத்தியம் பண்ணதோடு எவ்வளவு வினையும் நம்ம சேர்த்து சம்பாத்தியம் பண்ணியிருக்கணும். நம்ம உடலுக்குள்ள இவ்வளவு சூட்சும இந்த ரகசியம் இருக்கும்போது நம்ம இதை வந்து வம்பாக்கிட்டோம் பாத்தியா அப்படிங்கக்கூடியதுனால சூது பல பொய் பேசிய தொழிலும் பிறர்க்கிட்டாய் வழியாகிய துறை கண்டபின் அனுஷ்டானமும் மற்றார். இப்போ வழியாகிய துறை கண்டபின், துறை அப்படின்னா படித்துறை. இப்போ ஒரு தண்ணிக்குள்ள ஒரு குளத்துக்குள்ள இறங்குறோம், அந்த குளத்துக்குள்ள இறங்குறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிணத்துக்குள்ள ஆளை போய் விழுந்துருவோம். ஆன்மீகத்துக்கும் அப்படிதான், ஒரு படிக்கட்டு இருக்கணும். அப்படி அந்த படிக்கட்டு இல்லை அப்படின்னு சொன்னா கூடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டபின் அப்படின்னு இதையே திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு. அப்போ பெருந்துரை கூடும் பெருந்துரை நான் கண்டு கொண்டவன். எது கூடுது? கண், நாக்கு, மூக்கு, செவி, இந்த
ஞான கூட்டங்கள் எங்கே கூடுகின்றது? அந்த பெருந்துரையை நாம் அறிந்து அதுக்குள்ள இறங்கணும். அப்ப வழியாகிய துறை கண்டபின் அனுஷ்டானமும் மற்ற. எனக்கு ஞானம் என்ன என்ன அனுஷ்டானம் அப்படிங்கிறது காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும், பஞ்சபாத்திரத்தை கழுகணும், சிவ பூஜை பண்ணணும், பூ எடுக்கணும், இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், என்னென்னமோ செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு பாவனையில் ஒரு பாத்திரத்தில் சிவனை வைக்கணும், எதிராக நந்தி வைக்கணும், கொடிமரத்தை வைக்கணும், இந்த பக்கமாக விநாயகர் வைக்கணும், அந்த பக்கமாக முருக கடவுளை வைக்கணும், அப்புறம் இந்த பக்கமாக சண்டேஸ்வரர் வைக்கணும், அப்புறம் சுற்றுப்பிரகாரத்துக்கு போகணும். இது எல்லாத்தையும் திருநீரில் பிடிச்சி வைக்கலாம், அல்லது பாவனையில் வெறும் தண்ணியில் வச்சு வைக்கலாம். நம்ம தகுதி தக்கன நம்ம குருநாதர் சொல்லி தெரிஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சு இங்கே திருநீரிட்டு, இங்கே திருநீரிட்டு, இங்கே திருநீரிட்டு, இங்கே திருநீரிட்டு எல்லாம் இட்டு முடிச்சுட்டு அனுஷ்டானமும் மற்ற. இது இங்கே கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு எதுக்கு நம்ம இதை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம்? எல்லாம் மற்ற. ஏன்னா எதுக்கு பிறகுன்னு சொல்றாரு? வழியாகிய துறை கண்டபின், இந்த ஞான உணர்வு நான் பெற்றபின் அனுஷ்டானமும் மற்றால் வழங்கும் பல நூல் கற்றிடும் நினைவும் பிறர்க்கிற்ற. எத்தனை நூல் படிச்சு 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 மாஞ்சு போனேன். படிப்பு எதற்காகும்? அறிவை வளர்ச்சி பண்ணும், உணர்வை வளர்ச்சி பண்ணது ஞானம்தான் வளர்ச்சி பண்ணும். அறிவு வளர்ச்சி பண்ணாது உணர்வை அதனால வழங்கு பல நூல் கற்றிடும் நிலையும் பிறர்கிட்ட. யாருனாலும் படிச்சுட்டு போங்கடாப்பா, எனக்கு நான் 5000 பாடல் தெரியும், எனக்கு 25,000 பாடல் தெரியும், எனக்கு 50,000 பாடல், படிச்சுட்டு போங்கடா, யாராலும் படிச்சுட்டு போங்க. வழங்கும் பல நூல் கற்றிடும் நினைவும் பிறர்கிட்டார். விழியாகிய மலர் கண்டபின் உயர் அர்ச்சனை. என் விழிக்குள்ள நான் ஒரு மலர் பார்த்தேன். அந்த மலரை பார்த்து, அந்த மலர்லாம் அர்ச்சனைக்குரிய மலரு. நான் வெளியே எங்கேயோ இருந்து பூ எடுத்துட்டு வந்து நான் இதை பண்ணி அதை பண்ணி அதை பண்ணி அதை பண்ணினேனே. விழியாகிய மலர் கண்டபின் அர்ச்சனையும் மற்ற. நான் இதுவரைக்கும் உயர் அர்ச்சனைன்னு நான் எதை கருதிக்கிட்டு இருந்தேன்? இத்தனை பாடல் பண்ணி, இத்தனை மந்திரங்கள் சொல்லி, இத்தனை பூ எடுத்து போட்டு, இத்தனை வகையான பூக்கள் வச்சு, இதெல்லாம் தான் நான் அர்ச்சனை நினச்சிக்கிட்டு இருந்தேன். விழியாகிய மலர் கண்டபின், இந்த அனுபவம் முற்ற பிறகு எனக்கு அதெல்லாம் போயிடுச்சு. விழியாகிய மலர் கண்டபின் உயர் அர்ச்சனையற்றாய் மெய்நீரிடு திருமந்திரமிட்டாய் சிவமும் முற்றாய். திருநீர் அங்கெங்கே எல்லாம் பூசி, ரொம்ப எல்லாம் ஆத்மார்த்தமாக இங்கே பூசி இங்கே பூசி, எத்தனை 32 இடங்கள்ல எல்லாம் போச்சுவேன். அது போயிடுச்சு. சிவமுற்றான். நீயே சிவந்தாண்டா, நீ தனியானதுக்கு திருநீர் எடுத்து அங்கே எங்கே பூசிட்டு இருக்கிற? உன்னுடைய திருமேனியே சிவந்தான். அதனால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழியா பதி குடியேறினை அச்சம்பல அற்றான். அப்போ மரணம் பயம் என்ற கலக்கமெல்லாம் எனக்கு தீர்ந்து போச்சு. நான் செத்து போனேன். எப்போ எம்பெருமான் கூப்பிட்டானா அப்போ இந்த சரீரம் அப்படியே உடைச்சிட்டு அவனோட அப்படியே ஐக்கியமாயிட வேண்டாமா? இதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, உயர் அர்ச்சனையாகிய மலர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்குள்ள தோன்றி இருக்கிறதுக்கு திரும்ப உடல் இருக்க வரைக்கும் இங்கே கொஞ்சம் உபகாரங்கள் பண்ணும், அது பண்ண இது பண்ணு. எதுக்கு இன்னும் உபகாரம் பண்ணுனா ஒருவேளை நமக்கு பிறவிய கூட அது சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்துரும். அதனால மெய்நீர் திரு மந்திரம் விட்டாய் சிவமும் முற்றாய் அழியா பதி குடியேறினை அச்சம்பலற்ற. பதி அப்படின்னா தங்கும் இடம். நான் வசிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அழியாத பதி. அது இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த கூடு அழியும் கூடு. இந்த பயிற்சி பண்ண பண்ண இந்த கூடு அழியாத கூடாயிருது. அதுக்குள்ள சிவன் எங்கே வரவழைக்க முடியும், எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடியதுல அழியா பதி குடியேறினை அச்சம்பலாற்றாய் யாரப்பவர் நிலையுற்றவர் அலைவற்றது மனமே. ஒன்ன மாதிரி யாரடா இருக்க முடியும்? யாரப்பவர்? உனக்கு சமமா யார சொல்ல முடியும்? எம்பெருமானுடைய நிலை சிவமுற்றாய். நீ அவ்வளவு பெரிய உயர்கதி உனக்கு கிடைச்சிருச்சு. யாரப்பவர்? அப்ப நிலை பெற்று நிற்பா. நீ இந்த அருள் அனுபவம் பெற்றேனா விழியாகிய மலர் கண்டு உயர் அர்ச்சனை விட்டு உனக்குள்ளேயே அந்த விழி அர்ச்சனை என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டேனா நீயே சிவமுற்றாய். அப்புறம் உனக்கு ஒப்பாரம் மிக்காரம் யாருமே இல்லை. அலைவற்றது மனை. அதனால அங்க போடணும் இங்க போடணும், அதை தெரிஞ்சேன் இதை தெரிஞ்சேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை தங்கம், நீ எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி நமக்கு நெறிப்படுத்துகின்றார். ஞானத்தாளிசை என்னும் இந்த நூல் வாசியோக பயிற்சியாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய வாசி நிலையை சுழுமுனை கண்டால் இவ்வளவு நமக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த சுழுமுனை காணுவதற்காக நம்மளை தூண்டி விடுறாங்க. ஏன்னா இதுல இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தூண்டினாதான் நமக்கு கிடைக்கும். ஒரு பொருளை சந்தைப்படுத்தினா என்ன செய்வோம்? அதில் அது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை சந்தைப்படுத்தும். இப்போ வாசியோகம் எல்லா குழந்தைகளுக்கும் தெரியணும். அந்த குழந்தைகள் மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா அதில் அருள் அனுபவம் முற்ற அருளாளர்கள் அந்த வாசியோகத்தை நமக்கு
சந்தைப்படுத்துறாங்க. நீங்க இதில் இவ்வளவு நன்மை இருக்கு மக்களா, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க அத்தியாசம் பண்ணுங்க. இதன் மூலமாக இந்த அருள் அனுபவம் பெறுங்க, உங்களுக்குள்ளேயே ஒளி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு காமிக்கிறாரு. இன்றைக்கு இதனுடைய ஒரு பாடல், நாளையிலிருந்து ஒவ்வொரு பாடலா 12 நாளைக்கு 12 பாடல் சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு பாடல் முடிஞ்சிருக்கு, நாளைக்கு 2வது பாடல் எடுத்துக்கலாம்.